ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம தோட்டம் தாங்க. நான் அன்றைக்கி தோட்டத்துக்கு போகிறேன்னு சொன்னேன்லங்க. தோட்டத்துக்கு போயிட்டு போனோடனே இந்த கேசவத்தினி செடியத்தை போய் பார்க்கணுன்னு சொல்லிட்டு மெயினாக போடணுங்க. போனோடனே அந்த கேசவத்தினி செடியவே சுற்றி சுற்றி வந்தாச்சுங்க. அது பூ பூத்துருந்ததுங்களா, அதனால அதையவே பார்த்துக்கிட்டே ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க. இது ரொம்ப முடிக்கு நல்லதுங்க. முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் எல்லாருமே வீட்டில் ஆளுக்கு ஒரு செடி வைக்கலாமுங்க. வச்சாலும் அந்த தலை பொறிச்சு வாரத்தில் ஒரு தடவையாவது அரைச்சி அந்த எசன்ஸ் எடுத்து தலைக்கு போட்டு மசாஜ் பண்ணி குளிச்சிங்கன்னா பேபி ஹேர் நிறைய வரும். இது முடி வளர்ச்சி தூண்டுமுங்க. ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது. ஹேர் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்குது. பளபளப்பு கொடுக்குமுங்க. நல்ல பளபளப்பாக இருக்கும் முடி. நேச்சுரலாகவே ஹேர் ஆயில் போட்ட மாதிரி இருக்குமுங்க. இதை அடிக்கடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திங்கன்னா தேங்காய் போட்டாலே நேச்சுரலாக வந்து நல்லா இருக்குமுங்க. முடி அந்தளவுக்கு ஷைனிங் கொடுக்குமுங்க. கொஞ்சம் ஒருத்தர் விதை கேட்டாங்க, அதனால் காஞ்சிருக்கிறதா பார்த்து எடுத்துகிட்டு வரலாம் விதை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோமுங்க. நிறைய பூ தான் இருந்தது. விதையெல்லாம் உளுந்துருச்சாட்டிருக்குதுங்க. நிறைய முளைச்சிருக்குது செடி. அதனால் சும்மா ஒரு 4-5 மட்டும் கட் பண்ணி எடுத்துங்க விதையை ஊற்றி எடுத்துகிட்டு வந்தேங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் கேட்டாங்க, அதனால் சரி எடுத்து வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வந்தேங்க. தோட்டத்தில் ஒரு 5-6 சென்டில் இருக்குதுங்க கேசவத்திரி. ரொம்ப தேங்க்ஸுங்க.